ஒன்று என் தங்கை காளியம்மாள். காளியம்மாளை நான் புதுசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு. ஆமாம், என்னுடைய குலதெய்வம் காளி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு குலதெய்வம் வீரமா காளி. அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் இருக்கு காளியம்மாள். நமக்கு அது கஷ்டங்கள் எல்லாம் அது பார்த்துக்கிறோம். அடுத்து என் தங்கை கார்த்திகா, பெரிய கெட்டிக்காரி. ஆள் உயரம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு ரொம்ப உயரம். புரியுதா? அடுத்து என் மகள் தேன்மொழி. இன்னொரு மகள் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 3 பேருமே பேராசிரியர். அவங்க அக்கா தங்கை 3 பேருமே. எங்கள் அப்பா என்கிட்ட பேசும்போது ஒரு நாள் ஆலயத்தருவில், மகளை அப்பாவுக்கு ஒரு உதவி செய்யணும்னு. இல்லை எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும். என்னதை சொல்லு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் தேர்தலில் போட்டிட்டா வேலையை விட்டு தூக்கிடுவான். அவன் தூக்க மாட்டான், அவன் என் தம்பி தானே, எடுக்க மாட்டான். எடுத்துட்டா என்ன, இன்னொரு தம்பி கல்லூரி வச்சிருக்கான், அந்த கல்லூரியில் இந்த கல்லூரிக்கு ஷிஃப்ட் ஆகிற வேண்டியதான். அப்பா நான் என்னப்பா செய்யறது, போட்டிடு, எதா இருந்தாலும் பார்த்துக்கிறோம். சரிப்பா ஓகே, வந்து நிற்கிற பாருங்க. அதான் ஒண்ணுதான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பெரிதொன்றை அடைய முடியாது. வேலை போட்டோம், இதான் முதல் வேலை. இதுதான் முதல் வேலை. அந்த வேலைக்கு தன்னை அணியப்படுத்தி கொண்டு வந்து நிற்கிற என் மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது ஒன்றும் இல்லை. இப்போதான் நாம் தமிழர் இவன் என் தம்பி இருக்கான்ல ராஜேஷ், ஜல்லிக்கட்டில் அவனை அறியாதவங்க இருக்க முடியாது. இந்த பெரம்பலூருக்கு மட்டும் ஒரு 15-20 பேரை தேர்வு பண்ணி அதனால என்கிட்ட செந்தமிழில் வாழ்த்து வாங்கின பிள்ளைகள்லாம் நிறைய இருக்கிறான். அதில் அதிகமாக வாழ்த்து வாங்கினது துறை. அப்புறம் இந்த இருக்கிறார் இது ஹுமாயூன். அவர் எல்லாம் சமூக நீதிப்படி பிரதிநிதித்துவப்படி. மீனவர்கள்னா 2, ஒரு கிறிஸ்தவ மீனவர், ஒரு இந்து மீனவர். அகமுடையரா 2, கல்லரா 2, மறவரா 2. ஒவ்வொருக்கும் பார்த்து முத்தரையரா உடையாரா பிள்ளையா எந்த சமூகத்தையும் விட்டு, அதுலேயும் சில சமூகங்கள் விடுபட்டு போயிட்டுது. அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவித்து 26 அந்த 214 பாராளுமன்ற தொகுதியில் அதை சரி பண்ணோம். இது இவ்வளவுதான் இருக்கு. என்னை மருத்துவர்களை சந்திக்கும் போது எங்க ஐயா பழனிவேலு, எனக்கு தெரியும், ஜெம் மருத்துவமனையினுடைய நிறுவனர், என் தம்பி செந்தில், 2 பேரும், அண்ணா நீங்க கடுமையா உழைக்கிறீங்க. ஐயா என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. அன்னைக்கு நீங்க நல்ல ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னாரு. சிரிச்சா என்னங்க என்ன, அது எனக்கு 24 மணி நேரம் பத்தலை, எதையாவது ஒரு இந்த ஏதோ இந்த சிஸ்டம்லாம் மாத்திரமா இருக்க மாற்றி 48 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆக்குனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் சரியா இருக்கும்னா. அவர் சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறேன், இதைத்தான் நானும் சொல்லாமல் இருக்கேன், எனக்கும் பத்தலை அப்படின்னு. ஏன்னா அவர் அறுவை சிகிச்சை நிபுணர், எனக்கு நிறைய நோயாளிகள் காத்திருக்காங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பண்ண முடியுது, பாவம் என்ன செய்யறது, 48 மணி நேரம் ஒரு நாளைக்குன்றது நம்ம நிறைய வேலை செய்யலாம். அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால மிக தகுதி வாய்ந்த பிள்ளைகளை தேர்வு செஞ்சு 40 பேரையும் நம்ம நிறுத்துறோம். இவங்களையாவது இப்போ சொல்லி நிறுத்துறோம், மற்றவங்கள போய் வேலையை செய்யுங்கன்னு அறிவிச்சு வேலை நடக்குது. விரைவில் சென்னையில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு 40 பேரையும் ஒரே மேடையில் ஏற்றி அறிவிச்சு அடுத்த நாள்ல இருந்து பரப்புரையை நம்ம தொடங்குவோம். அதுக்குள்ள சின்னம் என்னன்னு இன்னும் ஒரு 4-5 நாள் உறுதி செஞ்சிருவோம். அது வரைக்கும் விவசாயி தான் நம்ம சின்னம். விவசாயி நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இல்ல, உலக மாந்தர்களின் அன்னம். அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். சின்ன இருந்தா தான் நான் விவசாயியா, நம்ம இல்லைனாலும் விவசாயி தான். அதனால நமக்கு கொடுக்காம வழியே கிடையாது, நமக்கு தான் தரணும். நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. நீங்க முறைப்படி நாகை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என் அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள், இவங்களை பார்த்துக்கிறீங்க. கார்த்திகாவை நிறுத்தியிருக்கேன், இந்த காளியம்மாவை நிறுத்தியிருக்கேன், அப்புறம் தேன்மொழியை நிறுத்தியிருக்கேன், ராஜேஷை நிறுத்தியிருக்கேன், இமாயனை நிறுத்திருக்கேன்னா அது இது இல்லை. நீ உன் கட்சி நிற்குது, உன் லட்சியம் நிற்குது, நீ ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த நோக்கம் நிற்குது. இங்கே சீமான் நிற்கிறான், சீமானுடைய தலைவன், உன்னுடைய தலைவன் பிரபாகரன் போட்டியிடுகிறான் என்கிற எண்ணமும் அந்த என்ன சொல்றது அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் உனக்கு வரணும்.
இது ஆளு, இது உருவம், இது ஆண், இது பெண், இது பேரு மறந்துரு. நீ காளியம்மாவுக்காக வேலை செய்யறன்னு நினைக்காத. நீனும் அவளும் ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த தத்துவத்துக்காக வேலை செய்கிறோம் என்கிற தலை நிமிர்வோடு துணிவோடு வேலை செய்யணும். நீ கார்த்திகாவுக்காக, நீ தேன்மொழிக்காக, ராஜேஷுக்காக, இமாயனுக்காக வேலை செய்யல. நீ 13 ஆண்டுகளாக அடைகாத்த புனித கனவு இருக்கு, அடிமை தேசியனத்தின் உரிமை, அதன் விடுதலை. அப்ப இந்த கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான். நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை எழ வாய்ப்பில்லை. நம்மையே இந்த பாடுபடுத்துறான். இவ்வளவு வலிமையாக நின்று சண்டை செய்கிற துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கும் அஞ்சாத. சிறையா போட்டுப்பாரு, வழக்கா போட்டுப்பாரு, சண்டையாவா மோதி பார்ப்போம். அப்படி நிக்கிறவனே இந்த வருத்து வாரான்னா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணுவான்? நம்ம பிள்ளைகள் எப்படி நின்று போராடும் நினைக்கிறியா? சொல்லு. ஈழத்துல சின்ன சின்ன பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும். இந்த போரை அக்கா, அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்கிற மாதிரி பதாகை வச்சிருந்தார் தலைவர். அதேதான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த கொடிய சூழலை, இந்த ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்த இந்த நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட நிர்வாகத்தை, தீண்டாமை, சாதிய இழிவு, மத போதை, இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை, இந்த இழிவான அரசியலை, வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டு விட்டு போகிறீர்களா? இந்த பொறுப்பை, இந்த கடமையை, இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்க போறீர்களா? இல்லை நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக, வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்ல போறீர்களா? இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அது கவனமாச்சு. மற்ற கட்சிகள் மாதிரி இல்லது. மற்ற கட்சிகளுக்கு லட்சங்கள் முக்கியம், நாம் தமிழர் கட்சிக்கு லட்சியம்தான் முக்கியம். அதை கவனத்தில் வச்சு. அவனுங்களுக்கு கோடிகள் முக்கியம், உனக்கு நீ கொண்டிருக்க உயர்ந்த கொள்கை தான் முக்கியம். அதை கவனத்தில் வச்சு செய். நீ அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன், அவர் சரியில்லைன்னா நீ என்ன? இப்போ இவர் சரியில்லை, நான் சரியில்லை, காளியம்மா சரியில்லை, அப்போ நான் காளியம்மாவை நிறுத்துறேன், நான் தானே சரியில்லை? நீ என்ன நேரடியாக சொல்றதுக்கு உனக்கு துணிவில்லை? என்ன வேட்பாளர் போட்டுக்க? ஒரு தடவை என்கிட்ட கேளுறா, கேளு. அங்கே உட்காந்து கட்டுரை எழுதுற ராத்திரிக்கு 2 மணிக்கு 2 மணிக்கு. இவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இவர் ஒரு போராட்டத்துக்கு கூட வரவில்லை. நான் கேட்டேன், உன் மூஞ்சியை நான் பார்த்தது கிடையாது, நீ 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 உன்னையும் எந்த போராட்டத்திலும் பார்த்தது இல்லையே. வேலை செய்ய விருப்பம் இருந்தாலும் வேலை செய்யுங்க, இல்லைன்னா விலகி நில்லுங்க, விலகி நில்லுங்க. எனக்கு வேண்டியது எண்ணிக்கை இல்லை, சிறந்த எண்ணம் கொண்ட சில பேர்கள் போதும். 10 பேர் 15 பேர் போதும். படையில் எத்தனை வீரர்கள் என்பதல்ல வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் வலிமை. வெல்லுங்க, வென்றுட்டு எதிர வந்து நில்லுங்க, இல்லைன்னா எங்கேயாவது செல்லுங்க. வந்துடாதே, வந்துடாதே. ஆமா, முன்னையெல்லாம் இவ்வளவு வலியுறுத்தி நான் பேசியிருக்க மாட்டேன், அது போய் வேலையை தேர் பார்ப்போம்னு. இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த பள்ளத்தை தாண்டிட்டால் அடுத்து எனக்கு சீரான பாதை, ஓடலாம், எவ்வளவு வேகத்தில் வேணாலும் ஓடலாம். நாம் தமிழர் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக உறுதியாக நின்று உழைக்கிறதுக்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க காட்டணும். காசு இருக்கு இல்லைனாலும் நான் பல முறை சொல்லிட்டேன், வேட்பாளர்கள் எல்லாம் மூடு காலனி, ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒன்று விற்கிது, அதை வாங்கி மாட்டிக்கணும். அது சேலையோ வேட்டியோ பேண்ட்டோ போட்டுக்கணும். எல்லாம் மோர் கலக்கி வச்சுக்கணும். எல்லாம் மோர் அல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் கலைச்சி நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கல் உப்பு கலந்து வச்சுக்கணும், வாளியில் வச்சுக்கணும், தண்ணி வச்சுக்கணும், எல்லாம் வச்சுக்கிட்டு. இல்லைன்னா பானக்கம், பானக்கம் எப்படி கலக்கிறதுன்னு தெரியுமில்ல, கருப்பட்டி மிளகா இந்த இந்த புளி இதை கரைச்சி கரைச்சி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த வெயில் நேரங்களில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். சரியாக 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துடுங்க, ஓய்வு. மறுபடியும் 3:30 இந்த நேரத்துக்கு கிளம்புங்க, இந்த நேரத்துக்கு கிளம்புங்க. கிளம்புனீங்கன்னா சரியாக 6-7 மணிக்கு முடிச்சு 1 மணி நேரம் கூட்டம், 8-8:30 முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க. சிற்றூர்களில் போய் விடிய விட அப்படி நேரம் கிடைக்கும், மேடை கிடைக்கும். இந்த மேடையில் பேசினமே விட்டு 2 மேடை கழிச்சு இன்னொரு மேடையில் பேசலாம். நீ அதே தான் பேச போற.
ஒன்றும் சாக்ரட்டிஸும் நீ வந்து பெர்னாட்ஸாவும் கிடையாது. விட்டு தொலை. எல்லா மேடையிலையும் நான் பேசணும்னு நிற்காத. எந்த பாடையா இருந்தாலும் ஏறி படுக்க ஆசைப்படாத. உனக்குன்னு ஒரு பாடம் இருக்கு. சும்மா போட்டு எல்லாம் எனக்கு சீட்டு தந்தல நான் கட்சியை விட்டு போயிடுவேன். வா சாகணும். நான் முதல்ல சாவேன். என்னை கூட்டிட்டு போய் நான் போயிடுவேன். சொல்றா பாப்போம். அவர் படையில சொன்னான்லடா, அவன் தம்பி படையில ஒரு தடவை ஒருத்தன் சொல்றா சொல்லு. ஒரு தடவை ஒருத்தன் சொல்லு. அவர் படையில சொன்னாப்பா. முதல் கரும்புலி அங்கேற்கனியிலிருந்து என் தம்பி இளங்கோ வரைக்கும், அனுராதபுரத்தை அடிச்சு தகர்த்தான்னு இளங்கோ வரைக்கும் 10 ஆண்டுகள் என்னை கரும்புலியாக சேர்த்துக்க. கரும்புலின்னு என்ன? என்னை சாகிறதுக்கு அனுப்பி 10 ஆண்டுகள் கடிதம் எழுதி இந்த தலைவன் மனதை கரைத்து அவன் கரும்புலியானான். அதுக்கு முன்னாடி யார் தளபதி? அந்த படைக்கு எனக்கு பாதுகாப்புக்கு நின்ற புகழ் மாறான். ஆனால் அவன் வாங்கி போய் இளங்க போய் போரிட்டு மாண்டான, அது வேற. அப்படி வா. எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா என் கட்சியில சாதி வந்துருது. என்னென்ன மாதிரி கேட்கிறான்ற. எனக்கு கொடுக்குறீங்க. ஆமா, எனக்கு கொடுக்கலன்னா அது வேற மாதிரி இருக்கும். எப்படி வேற மாதிரி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அழுகிறது சீட்டு கொடுக்கலன்னா. இப்போ ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. போட்டோ எடுக்கலைன்னா அழுகிறது. ஏன் அழுகிறேன்னு? ஒரு போட்டோ நான் எப்பவும் ஒண்ணுதான் ஓட்டு. நீ ஓட்டு போடு, போடாம அழாத. முதல்ல நில்லு அழாத. இந்த போட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டா என்ன நினைப்பேன்? அழுது சீமா பக்கத்துல இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டானா? அழாமரு அழல. அப்படி இப்போ ஒரு டெக்னிக். எங்க ஆளுங்க மாதிரி நுட்பம் அவங்களால யோசிக்க முடியுமா? நம்ம போனா திட்டுவாருன்ட்டு முதல்ல சின்னதா ஒரு 2 வயசு குழந்தை அனுப்பான். பெரியப்பா ஒரு போட்டோ. சரி வாடா செல்ல எடுத்தோன்னே அப்படியே மாமா ஒரு போட்டோ அது எடுத்து. அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும். அம்மா வரும்போது அண்ணே ஒரு போட்டோ. சரி எடுப்பா எடு. அப்படியே அவன் வந்து அண்ணே ஒரு ஃபேமிலியோட ஒரு போட்டோ. இதுதான். இதுக்கு எப்படி திரைக்கதை அமைச்சான் பத்தியில? இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டீங்கன்னா நான் வருஷக்கணக்காக உங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டே எனக்கு எப்படி? ஐயோ ஏர்போர்ட்டில் நான் படுற பாடு உக்கி தான் போடணும். உட்காருவேன். அண்ணே ஒன்று சாரி, நான் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே, உங்களை உட்கார போகிற இடத்துல எழுப்பிட்டேன். சரிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வெள்ளைக்காரன் ரொம்ப நேரமாக இருந்து என்னையே பார்த்துருக்கான். இந்த பைய ஒரு ஆளும் ஒரு மாதிரி இருக்கான். கருப்பாட்ட இவன் எதுக்கு எல்லா பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்தவ யாரு என்று கேட்குற. அப்படியாரு இவர் தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்டிகே அந்த சீஃப், அது பிரசிடென்ட். ஓ எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செல்ஃபி. அவர் அதோட பார்த்தான் செல்ஃபி. போட்டோ எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை ஓட்டை சேகரிக்கிறதுல காட்டிட்டீங்கன்னா உங்க அண்ணனை மாதிரி ஒரு மகிழ்ச்சியான மனிதனை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. அதெல்லாம் செய்வீங்க, வேலை செய்வீங்க. இல்லைன்னா செத்து போவீங்க. ஒன்றும் இருக்காது. தண்ணி இருக்காது, சோறு இருக்காது. சோறு இருந்தா சாப்பிட்ற மாதிரி இருக்காது, விஷமா இருக்கும். இப்ப எதை சாப்பிட்றதுன்னு டக்குன்னு யாராவது சொல்லு. ஆப்பிள் சாப்பிட முடியுமா? துணிஞ்சு சாப்பிடுவியா? மாம்பழத்தை சாப்பிட முடியுமா? நல்ல இந்த கத்திரிக்காயில விஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த புடலங்காய், இந்த முருங்கைக்காய், இந்த தண்ணீர் உண்மையிலேயே சுத்தி எனக்கு போத்தல்ல குடித்தில்ல, உண்மையிலே பியூரிஃபைடா, உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா? அது மனிதன் குடிக்கிறதுக்கான தரத்தோடு இருக்கு. யார் சான்றிதழ் கொடுத்தது? எவனுக்கா தெரியுமா? தெரியாது. இந்த சூழல்ல நீ உன் பிள்ளை விட்டு போறியா? கூடாதுல்ல. அப்ப என்ன செய்ய? வா என்னோட வா சண்டை போடு, சரி செய்யவா. என்னென்ன செய்யலாம்? ஒன்னும் செய்யணும். வரிசையில் நில்லு. நாம் தமிழர் கட்சி சின்ன இது ஒரு ஓட்ட போடு, போயிட்டாரு. நீ ஏன் ராஜேஷன் பாக்குற? நீ ஏன் இம்மா இன்னும் காளியம்மா கார்த்திகா தென்மொழின்னு பாக்குற? எதுக்கு பாக்குற? இவங்கெல்லாம் என்ன சும்மா ஒன்றும் கோழி குண்டு அடிச்சு தெருவில் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கானா? எல்லாம் படிச்சு பொறுப்புள்ள வேலையை விட்டுட்டு வந்திருக்கான். இன்னும் பல அதிர்ச்சி தகவலாம் உங்களுக்கு காத்திருக்கு. மொத்தமா அறிவிக்கும் போது என்ன தெரியும்? இவங்கெல்லாம் நம்ம கட்சியில் போட்டிடுறாங்களாடா. அப்ப வரும்.
ஏன்னா திடீர்னு விட்டால் மொத்தமாக சஸ்பென்ஸ் போயிடும். அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணும்ல. ஒரு டேரக்டர் அதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்கு. இந்த தாடி வளர்த்தாலும் வளர்த்தேன், நான் படுற பாடு. ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன், ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன், உங்களெல்லாம் விட்டு ஓடி போறதுக்கு தாண்டா இந்த தாடியை வச்சிருக்கேன், விட்டு தொலைக்க மாட்டேன். ஐயா, இதுக்கு ஒரு வரலாறு கேட்கிறேன். குண்டா இருந்தா எடை போட்டுருச்சு, உடம்பா நல்லா கவனி, கொஞ்சம் மெலிஞ்சா உடம்புக்கு என்னாச்சு. பத்தியா, இவ்வளவு காலம் நான் விதைச்ச கருத்துல வராத இந்த வளத்தை இந்த இதுல வந்துருது. பார்க்கும்போது ஒரு நக்சல் அப்பியரன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. ஏற்கனவே 136 வழக்கு, இது வேறையா. ஒழுங்கா வேலை செய்யல, இருக்கிற முறை எங்கால் தான் எல்லார் வீட்டுக்கும் என்னையே அனுப்புவேன். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். எங்கால ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கார்த்தி. அண்ணே, என்னையை பார்த்தோன்னே இந்த லோக்கல் போலீஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக படுது. அவன் கொடுமைதான். தூக்கி சுமந்த கனவை சுமந்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கணும். அந்த புரட்சிகர தத்துவத்தின் தூதுவர்கள் இவர்கள். இத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் கட்சியில் இருந்தும், தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும், கடும் உழைப்பை கொட்டுகிறவர்கள், ஈடுபாட்டோடு உழைப்பவர்கள் இருந்தும் 40 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடிந்திருக்கிறது. 40 பேரும் இதில் ஆக தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை நம் பிள்ளைகள் மனதார ஏற்று வாழ்த்தணும். எனக்கு இல்லை, எங்க அக்கா தான் நிற்கிது. எனக்கு இல்லை, என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இல்லை, எங்க அண்ணனுக்கு. எனக்கு இல்லை, என் தம்பிக்கு. அந்த உணர்வோடு, உறவோடு, புரிதலோடு இந்த தேர்தல் களத்தை நீங்க எதிர்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். சின்னத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கொண்டிருக்கிற எண்ணத்தில் உறுதியாக நில்லுங்கள். உங்கள் சின்னம் உங்களிடத்தில் வரும். அதற்கு அண்ணன் பொறுப்பு. இந்த 5 வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திருச்சியில் என் ஆருயிர் இளவல் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சையிலே நம் அன்பு தம்பி கல்வியாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள், நாகையிலே என் அருமை தங்கை கார்த்திகா அவர்கள், மயிலாடுதுறையிலே என் அருமை தங்கை காளியம்மாள் அவர்கள், பெரம்பலூரிலே என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள். அவர் பேராசிரியர். என் தங்கை MA MCom, இனி இவர் பொறியாளர், இவர் ஒரு கல்வியாளர், பல கல்லூரிகளின் தாளாளர். என் தம்பி BBA படித்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வணிகத்துறையில் படித்தவர், அவர் நிர்வாகத்துறையை படித்தவர். ஆக சிறந்த கல்வியாளர்கள். இவர்களின் வெற்றிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும், அரும்பாடாற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். ஒரு நிமிஷம், அதான் இப்போ பாருங்க, இங்கே தஞ்சாவூர்லேருந்து சிவகங்கையில் என் சொந்த தொகுதியில் தங்கை எழிலரசியை வேட்பாளராக நிறுத்துகிறோம். வாங்க முடியும். எழிலரசி நேற்று வரை அவருக்கு தேர்வு இன்னும் படித்துக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார். சிவகங்கையில் போய் நிறுத்துகிறேன். இப்போ என்னை கேட்டாங்க, நீங்கள் எப்படி சிவகங்கையில் போய் நிறுத்துறேன்னு. தகுதி இருக்குது. தகுதி இருக்கிறவள் எங்கே நிற்கலாம், ஜெயிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சொந்த மண்ணில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது யாரும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. திறமை இருக்கா, தகுதி இருக்கா, அதுதான். ஆகச்சிறந்த தகுதியான பிள்ளைகளை தேர்தலில் நிறுத்தி இருக்குது. இந்த இதில் அவ்வளவு பேரும் வெற்றி வேட்பாளர்கள். எழிலரசி அவர்கள் என்னுடைய சொந்த மாவட்டமான ஊரான சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களத்திலே போட்டியிடுகிறார். ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவுக்கு பேசுங்கள், எழுதுங்கள், பாடுங்கள், சித்திரம் தீட்டுங்கள், சிறு சிறு காணொளிகளை உருவாக்கி அனுப்புங்கள். எறும்பு போல, தேனீ போல
சோர்வின்றி அயராது தளர்வின்றி உழைத்து வெற்றியை ஈட்டுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றி. என்னுடைய அப்பா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.